ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே சஞ்சுக்கு வந்து சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தினா ஒரு நாள் முன்னாடியே வந்து அவங்களுக்கு செலப்ரேஷன் வச்சுட்டாங்க. ஸ்கூலில் ஆஃப் டே தான் வச்சாங்க. அதனால் சஞ்சுக்கு வேட்டி சட்டை ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் சொல்லிட்டாங்க போட்டு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போய் விட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மடிப்பாக்கத்தில் இருக்கோம். அங்கே நிறைய வந்து அந்த விநாயகருக்கு போடுவாங்க பாருங்கள், எருக்கம்பூ இருந்தது. அதுக்கப்புறமா வேப்பலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மா இலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, விபூதி பத்திரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அது நாங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் போனீங்கன்னா விநாயகர் கிடையாது, கொடை எதுவுமே கிடையாது கடைகளில். என்னென்னா சனிக்கிழமை அன்றைக்கி தான் எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து திருப்பதி கிளம்புற பிளானு. சஞ்சுக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நாங்கள் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட போகிறதில்ல. நான் வந்து வெள்ளிக்கிழமையே எல்லாமே காலையிலேயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு சஞ்சு ஊருக்கு வரலன்னு சொன்னதுனால அங்கே காஞ்சிபுரம் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடித்தேன். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 12:30க்கு வீட்டுக்கு வந்த உடனே ஊருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாத்தையும் பாருங்கள், குடலாம் கூட அப்போ கிடையாது. காலையில் நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா மறுநாளைக்கு தான் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஒரு நாள் முன்னாடியே சாமி கும்பிட்ற பிளான் இருந்ததுனால அந்த எருக்கம்பூ மாலை, மா இலை மாலை, என்னென்ன இருக்குமோ ஃப்ரூட்ஸ்க்கும் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடியே அதெல்லாம் கிடச்சிது வாங்கி வச்சுட்டேன். இந்த குடலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் எங்கேயுமே கிடையாது. விநாயகரும் நம்ம வீட்டில் செஞ்ச விநாயகர் தான் நான் வச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சிலை இருந்தது, அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சளில் பிடிச்சி வைப்பேன், அந்த விநாயகர் வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குடையும் பண்ணி நான் அழகாக ரெடி பண்ணிட்டேங்க. சஞ்சு ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே ஊருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக எல்லாம் பண்ணேன். எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. நான் வரத்துக்குள்ளே சுண்டல் வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சவொடனே சஞ்சு ஸ்கூல்லேருந்து வந்துட்டு எனக்கு ரொம்ப படிக்கிற வேலை இருக்குது, என்னால் ஊருக்கெல்லாம் போக முடியாது, நானே இருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னதுனால கடைசியில் நம்ம ஊருக்கு சஞ்சு ஊருக்கு போகலைன்னா நம்ம நைட்டு நம்ம கிளம்புறப்ப சாமி படைச்சிக்கலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். ஏன்னா ஒரு நாள் முன்னாடி கொஞ்சம் கடைங்களில் எதுவுமே கிடைக்கல. நானே எல்லாத்தையும் தேடி பிடிச்சி வாங்கின்னு வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கொஞ்சம் அந்த மக்காச்சோளம்லாம் கிடைக்கல. ஒரு நாள் முன்னாடி காலையிலேயே போனதுனால கிடைக்கல. ஈவினிங் போயிருந்தால் எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா 7:30 மணிக்கு தான் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அரிசி மாவு நல்லா வறுத்துட்டு அதில் நல்லா சுடு தண்ணி கொதிக்க ஊற்றி நான் அரிசி மாவு பேக்கெட்டு தாங்க வாங்கினேன். நல்லா வறுத்துட்டு அதில் கொதிக்க தண்ணி ஊற்றினோடனே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்தது எனக்கு கொழுக்கட்டை. நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு நல்லா பிடிச்சோம்னா நல்லாவே கொழுக்கட்டை வந்தது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி அது கொஞ்சம் பாகு காய்ச்சி கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அதுக்கு பூரணம் வந்து தேங்காய் பூரணம் தான் ரெடி பண்ணேன் நான். அதையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் தண்ணியாக எடுத்துட்டேங்க. எனக்கு கொழுக்கட்டை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. திரும்பவும் நல்லா கட்டி பண்ணி கொஞ்சம் திக்கான பிறகு எனக்கு மோதகம் மாதிரி, உருண்டை மாதிரி, அதுக்கப்புறமா புடி கொழுக்கட்டை மாதிரி எல்லா டைப்லேயும் செஞ்சு அவ்வளோதான் நான் வச்சு சுண்டல் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துட்டேன். 12:30க்கு காலையில் 12 o'clock எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சாமி படைச்சிட்டு ஊருக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணி கடைசியில் சஞ்சு ஊருக்கு போகல அப்படின்னு சொன்னதுனால அப்போ நம்ம 2 பேரும் எதுக்கு சாமி கும்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்க டேடி ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே நைட்டு 8 மணி தாங்க நாங்கள் சாமி கும்பிட்டோம். 8 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு 8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சோம். பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் அழகாக பண்ணி வச்சு உடனே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து உடனே சாமிக்கிட்ட வச்சு படைக்க ஆரம்பித்தாச்சு.
அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி படைக்கிறப்ப வந்து இகானாவும் வந்துட்டா. எப்போவுமே ஈவினிங் ஆனால் நம்ம வீட்டில் தான் இருப்பாள். அன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோன்றதுனால அவளை வந்து கூட்டிகிட்டு வந்தோம். என்னென்னா நம்ம கிளம்புறப்ப குழந்தைய விட்டுடலாம், எப்பவும் வரவோ இங்கேயே இருக்கட்டும் சாமி படைக்கிறதுனால நாங்களும் வச்சுருந்தோம். ஆனால் காலையிலேருந்து எல்லாமே செஞ்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்தவொடனே தான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டோம். நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டரை விடவே மாட்டான் செஞ்சு. அது எந்த சாமியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பூஜை வந்து கம்ப்யூட்டருக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல நாங்கள் போட்டுட்டு எல்லோரும் தீபார்த்தனை காமிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அந்த நம்ம செஞ்ச பட்சணெல்லாம் வேறு காலி பண்ணணும் பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு மணி 9 ஆகிடுச்சு. போகிற வழியில் தங்கச்சி வீடு இருந்தது. தங்கச்சி வீட்டுக்கும் கொஞ்சம் கொழுக்கட்டை சுண்டல். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னமோ நம்ம தான் தப்பு செய்கிறோம், ஒரு நாள் முன்னாடி விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்றோன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மணி 5:30 6க்கெலாம் வந்து சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா. நார்த் சைட்லலாம் அன்றைக்கி முன்னாள் தான் விநாயகர் சதுர்த்தியை வச்சுருக்காங்க. ரொம்பவே திருப்தியாக இருந்தது. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து நைட்டு 11:30 ஆகிடுச்சு. நாங்கள் பஸ் ஏறி 2:30 மணிக்கு திருப்பதியே போயிட்டாங்க. ரொம்பவே நல்லா இந்த முறை வந்து என்னென்னா நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி போனால் ஈஸியாக இருக்கும்னு பார்த்துட்டு போனேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா டவுட்ஸையும் கிளியர்